உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, இனிமே நீங்க ஹேர் ஆயிலையும் ஷாம்பூவையும் டீட்டெயில் கேட்டோ பேமெண்ட் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வெயிட் பண்ண தேவையே இல்லை. வர்ற 16ஆம் தேதி நம்ம வெப்சைட் லான்ச் பண்ண போகிறோம். வெப்சைட் மட்டும் இல்லை, அது கூடவே சேர்த்து நம்ம ஆப்பும் லான்ச் பண்ண போகிறோம். நம்ம வெப்சைட்டோட நேம் என்னன்னு தெரியுமா? www.jagadishmeena.com. ஸோ வெப்சைட்டோட சேர்த்து ஆப்போட லிங்க்கையும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப் இப்போதைக்கு நமக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்காது. 1 or 2 மந்த்தில் ஃப்யூச்சரில் நமக்கு அப்டேட் ஆயிரும். அது வரைக்கும் நான் கீழே கொடுத்துருக்கிற லிங்க்ல போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இருக்காது. வர்ற 16ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நான் ஸ்டாக் கொடுப்பேன். அப்போ போய் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வெப்சைட்டில் ஸ்டாக் காட்டலை அப்படின்னா எங்ககிட்டையும் ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அடுத்து நான் ஸ்டாக் அப்டேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். இனிமேல் யாரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. இது வரைக்கும் மெசேஜ் பண்ணவங்களுக்கு, பேமெண்ட் பண்ணவங்களுக்கு பொறுமையாக இருங்க. உங்களுக்கு நாங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணிடுவோம். இது போக எவ்ரி மந்த் 5, 15, 25 இந்த டேட்டில் காலையில் 11 மணிக்கு நீங்கள் வழக்கம் போல் மீஷோவில் வாங்கிக்கலாம். மீஷோவில் நம்ம ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடியை நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ஐடியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சர்ச் ஐக்கானில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 12வது நாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹேர் க்ரோத் பேக். இது 2 மடங்கு ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய செம்மையான இன்க்ரெடியன்ட். இது உங்களுக்கு ஹேர் க்ரோத் மட்டும் கொடுக்காது, உங்களுக்கு பால்னஸ் இருந்தால் கூட அதையுமே சரி பண்ணி கொடுத்து ரொம்ப கேப்பாக இருக்கிற உங்கள் தலையில் கூட புதுசாக முடிய வளர வைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான முதல் இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதுதான் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் நிறைய சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. இதை நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது வளராத முடியை கூட திரும்ப வளர வைக்கும். ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கிறது பால்னஸ் தான். முடி ரொம்ப நாளாக வளராமலே இருக்கும், ஆனால் அந்த இடத்த தொட்டு இருக்கிற மற்ற முடியெல்லாம் வளரும். ஸோ அப்படி வளராத உங்கள் முடியை கூட சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 4லிருந்து 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது கூட நம்ம 2வது சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான நம்ம நாட்டு ஹீரோயின் யார் அப்படின்னா அதுதான் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, செம்பருத்தி இலையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனராக இருக்கும். 2வது விஷயம், முடியை நல்லா திரும்ப வளர வைக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஹேர் லாஸ் ஆயிரும், ஆனால் அந்த இடத்துல திரும்ப முடி வளராது. அப்படி ஹேர் லாஸ் ஆன இடத்துல உடனே முடியை வளர வைக்கிறதுக்கு செம்பருத்தி இலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் 2 கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையை பறிச்சிட்டு அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் அரைக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக சேர்க்க போகிற 3வது இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதுதான் நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட ஹீரோயினான ரோஸ்மெரி லீவ்ஸ். இன்றைக்கி நான் ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸாக வாங்கி அதை தண்ணியில் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எடுத்து பார்க்கும்போது அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் தண்ணியில் நல்லா ஊறி தண்ணியோட கலருமே மாறி இருக்கும். அந்த தண்ணி செம்ம வாசமாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை மட்டும் ஒரு ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை ஊற்றி மட்டுமே அரைச்சிட்டு வந்துடணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ ஹேர் பேக்கை நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லிக்யூடான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நம்ம ஒரு கிளாத்தில் முதல்ல நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா சின்ன வெங்காயம் துகள் துகளாக இருக்கும், அது நம்மளோட ஸ்கேல்ப்புக்குள்ளே இறங்கி ரொம்ப டஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். அதனால தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த ஹேர் பேக் நமக்கு ஹேர் க்ரோத் மட்டும் கொடுக்காது, ஹேர் ஃபாலையுமே கம்மி பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் முடி வளராதுன்னு சொன்னவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு திரும்பவும் உங்கள் முடியை வளர வைக்கும். அப்படிப்பட்ட செம்மையான ஹேர் க்ரோத் பேக் தான். பால்னஸ் இருக்குன்னு நீங்கள் இனிமேல் கவலையே பட வேணாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் இந்த சேலஞ்சில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக புதுசாக முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கிடலாம். நேற்று நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுனால ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ நான் ஆயில் வச்சுட்டு நான் ஹேர் பேக் போடுறேன். நீங்கள் ஹேர் பேக்கை இப்போ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஆயில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. ஆயில் வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு முடியில் இருக்கக்கூடிய சிக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஹேர் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது திரும்ப முடியை வளர வைக்கிறதுக்கு ஸ்கேல்பில் இருந்து தான் முடி வளரும். ஸோ அதனால் உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குட்டி குட்டியாக ஒரு மசாஜ் பண்ணி ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. முடியை 2ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஹேரில்
பாட்டிலில் ஊற்றியும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம செம்பருத்தி இலை சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். ரோஸ்மெரி லீவ்ஸ் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. முடியோட எண்ட்லேயும் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முடி வெடிக்கிற பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை இப்படியே விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சான்ஸே இல்லை, இது ஒரு சிம்பிளான லிக்யூடு ஹேர் பேக் தான். ஆனால் முடியை பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு மாதிரி பயங்கரமாக ஸ்ப்ளிட் ஆகி தெரியுது. ஒவ்வொரு முடியும் தனித்தனியாக அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. உண்மையிலே இந்த ஹேர் பேக் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதும் சரி, ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமும் சரி ரொம்பவே பிடிக்கும். அந்தளவுக்கு ஹேரை செம்ம ஷைனிங்காக மாற்றிருச்சு. தொட்டு பார்க்கும்போது முடி அப்படியே வலிக்கிட்டே போகுது. ஏன்னா இதில் நம்ம செம்பருத்தி இலை சேர்த்துருக்கோம்ல, அது நம்மளோட முடியோட ஷைனிங்கை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களோட முடியும் இயற்கையாகவே இந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் திக்காகவும் நல்லா கருப்பாக அழகாக மாறணும் அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் ஹேர் பேக்கை தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாத டைமில் கூட உங்கள் முடி ஷைனிங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுருங்க. நாளை கழிச்சு உங்கள் தலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 4வது நாள் தான் நம்ம நெக்ஸ்ட் ஹேர் பேக்கே போடுவோம். இந்த சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் எல்லா ஹேர் பேக்கும் போடணும். நீங்கள் சேலஞ்ச் எடுத்துக்கல அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாளுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தலையிலையும் குட்டி குட்டியாக முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ ரோஸ்மெரி லீவ்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பால்லையும் நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரோஸ்மெரி லீவ்ஸ் இல்லைன்றவங்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர், பாய்.